சமுதாயத்தில் ஒரு நல்ல லெவலுக்கு போகணும். அடுத்த வேலைக்கு பயப்படாத அளவுக்கு ஒரு டீசெண்டான லெவலுக்கு போனதுக்கு பிறகு 4 பேருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். நான் அப்படி தான் நினச்சிருக்கேன். என்னை மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஒரு கோட் படித்தேன், கேட்டிங்களா? செம்மையாக இருந்துச்சு. என்ன தெரியுமா சொல்லிச்சு? 4 பேர் நம்மளை நல்லவன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி உதவி பண்ணக்கூடாதான். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல லெவலுக்கு போனதுக்கு பிறகு தான் உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா எப்போவுமே ஒரு லெவலுக்கு போனதுக்கு பிறகு அடுத்த லெவலுக்கு நம்ம சிந்தனை போயிடும். ஏன்னா 50,000 சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடியவன் அடுத்த எப்படி 1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். அதே மாதிரி இப்போ 10,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறவன் எப்படி நம்ம 15,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆசைகள் அப்படிங்கிறது எப்போவுமே குறையாது. அது கூட்டிகிட்டே தான் போகும். அதனால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம்.